Welcome everyone to episode 1 of Tech with Tuli. இந்த வீக் டெக் நியூஸை ஸ்டார்ட் பண்ணது Zoho 2021ல லான்ச் பண்ண அரட்டைன்னு ஒரு ஆப். இந்த ஆப்புக்கு சடனா 10 மில்லியன் டவுன்லோட்ஸ் வந்துருச்சு. என்னதான் இந்த ஆப்புக்கு 10 மில்லியன் டவுன்லோட்ஸ் வந்தாலும் இந்த அரட்டை ஆப் நம்ம போன்ல குறைண்டே தான் விட்டுருது. அவரு பார்த்தா சார் யாரு டர்ரா என்ன முறைக்கிறார்ல சார் அவரு சார் யார் அவனையா டவுன்லோட் மட்டும் பண்ணி வச்சிருக்குமே தவிர இந்த ஆப் யாருமே யூஸ் பண்றது இல்ல. சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த அரட்டை ஆப்பால வாட்ஸ்அப்பை பீட்டே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. பட் மேபி மேக் இன் இந்தியா மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணாங்கன்னா இந்த ஆப் வாட்ஸ்அப் ஈக்குவலா வர சான்ஸ் இருக்கு. இது மட்டும் இல்லாம கூகுள் குரோம்க்கு காம்படிஷனா உல்லா அப்படின்னு ஒரு ப்ரௌசரே அவங்க லான்ச் பண்றாங்க. இந்த ப்ரௌசர் 2 ரீசன்னால ட்ரெண்டிங்ல இருக்கு. ஒன்னு, இதுல இன்பில்டாவே ஆட் பிளாக்கர்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு அன்வான்ட் ஆட்ஸ்லாம் வந்து இது ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். செகண்ட், யூஸ்வலா பெரிய ப்ரௌசர்ஸ் லைக் குரோம், ஃபயர்ஃபாக்ஸ், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இவங்கலாம் உங்க டேட்டாவை கலெக்ட் பண்ணி தேர்ட் பார்ட்டிக்கு செல் பண்ணிடுவாங்க மார்க்கெட்டிங் பர்பஸ்க்கு. ஆனா இந்த ப்ரௌசர் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு கிளைம் பண்றாங்க. ஏஐ என்னோட வேலையை எடுத்துன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் 1 மினிட் நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க, இல்லைன்னா நீங்க மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவீங்க. கூகுள் ஓபால் ஏஐ அப்படின்னு கூகுள் ஒரு ஏஐ டூல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த யூஸ் பண்ணி ஒரு லைன் கோட் இல்லாம உங்களால ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸை பில்ட் பண்ண முடியும். இந்த ஏஐ டூல் ஜனவரியில சில கண்ட்ரீஸ்ல லான்ச் ஆயிடுச்சு. இந்தியால இந்த வீக் தான் ஜாயின் ஆயிருக்கு. நீங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க. கூகுள் இந்த வீக் இன்னொரு கூல் ஃபீச்சர் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஜெமினி கம்ப்யூட்டர் யூஸ். இந்த டூல் யூஸ் பண்ணி ஏஐக்கு உங்க ஃபுல் கம்ப்யூட்டர் உங்களால ஆக்சஸ் கொடுக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஓப்பன் நோட் பேட் அண்ட் நோட் வாட் எவர் ஐம் சேயிங் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஜெமினி ஆட்டோமேட்டிக்கா உங்க கம்ப்யூட்டர்ல இருக்க நோட் பேட் ஓப்பன் பண்ணி நீங்க சொல்றதெல்லாம் டைப் பண்ணி வச்சுக்கோம். அதுவே சேவ் பண்ணி உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாகவும் ஸ்டோர் பண்ணி கொடுத்துரும். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்க பண்ணலாம். அப்படியே இந்த பக்கம் திரும்பி மெட்டாவை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஒரு ஈவெண்ட்ல எங்களோட நியூ ரேபன் கிளாஸஸ் நாங்கள் லைவா டெமான்ஸ்ட்ரேட் கொடுக்க போறோம் அப்படின்னு ஸ்டேஜ் ஏறினாங்க. ஆனா அதுக்கு வந்து சொதப்பல்ல முடிஞ்சிச்சு. That's too bad. I don't know what happened. இதனால மெட்டா கம்பெனியோட ஷேர் வந்து கொஞ்சம் கம்மியாச்சு. நம்ம எல்லாரும் சமாளிக்கிற மாதிரி மார்க் ஜக்கர்பர்கும் நெட்வொர்க் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காரு. ஆனா இந்த வீக் அந்த சொதப்பல்ஸ் எல்லாம் நாக் அவுட் பண்ற மாதிரி மெட்டா இன்ஸ்டாகிராம்ல புதுசா ஒரு ஃபீச்சர் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் லொகேஷன் ஷேரிங் அப்படின்னு சொல்ல மாட்டேன், அதுதான் இருக்கிறதுலே வேர்ஸ்டான ஒரு அப்டேட். பட் அந்த சூப்பரான அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரீல்ஸ் டிரான்ஸ்லேட்டர். இப்போ இன்ஸ்டாகிராம்ல நான் இங்கிலீஷ்ல ஒரு ரீல் அப்லோட் பண்றேன்னா அதை என்னால் ஈஸியா மற்ற லாங்குவேஜஸ்க்கும் மாத்திக்க முடியும். இப்போதைக்கு இதுல தமிழ் ஆப்ஷன் அவைலபிளா இல்லை. பட் ஹிந்தி, போர்ச்சுகல், ஸ்பானிஷ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இப்போ அவைலபிளா இருக்கு. பட் ஃபியூச்சர்ல தமிழும் வந்துடும். நெக்ஸ்ட், எஜுகேஷன் சைட்ல இருந்து ஒரு நியூஸ். இதை கேட்டு சிரிக்கிறதா அழுகுறதான்னு எனக்கு தெரியல. பட் இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மேக் பண்ணிருக்காங்க. அகாடமிக் இயர் 2026-27 இருந்து ஃப்ரம் 3rd ஸ்டாண்டர்ட் எல்லா கிட்ஸும் ஏஐ லேர்ன் பண்ணணும்னு அவங்க சிலபஸ்ல ஏஐ ஆட் பண்ண போறாங்க. நல்லா மூளை வளர்ந்த நம்மளே சின்ன சின்ன டாஸ்க் பண்றதுக்கு ஏஐ தான் யூஸ் பண்றோம். அப்போ ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு ஏஐ சொல்லி கொடுத்தா என்ன ஆகும் பாருங்க. சிம்பிளா 10/2 என்னன்னு கேட்டீங்கன்னா கூட ChatGPT கேட்டு சொல்றேன்னு சொல்லுவாங்க. ஆஸ் அ பேரண்டா ஒரு சைல்டுக்கு இந்த சப்ஜெக்ட் அவாய்ட் பண்ண சான்ஸ் கிடைச்சதுன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. எலான் மஸ்கை பார்த்து யாரோ என்னப்பா இந்த வேலையுமே பணம் வெட்டியா இருக்க, ஏதாச்சும் வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க போல. அவருக்கு ஏற்கனவே இருக்க பிசினஸ்லாம் பத்தாதுன்னு புதுசா இப்ப கேமிங்குள்ள வராரு. நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. கம்ப்ளீட்டா ஏஐ ஜெனரேட்டட் கான்டென்ட் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் இயர் ஒரு கேம் நாங்க லான்ச் பண்ண போறோம். இந்த கேமை எத்தனை பேர் ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வீக்ல உங்களுக்கு எந்த நியூஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் வீக் இன்னொரு எபிசோட்ல பாக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.